ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு டேஸ்டி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பாஸ்தா போட்டுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 15 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா நைஸாக திருவுன கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கிளாஸ் கலரில் மாறினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. கெச்சப் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது மஸ்ட் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆரிகானோ அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய்.